Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் பண்ணுறது இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப காலமாக ஒரு காமெடி படம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபைட்டு, துப்பாக்கி, ட்ரக்கு இப்படி போயிட்டு இருக்குது. எனக்கு மென்மையான குடும்பத்தை கூட பார்க்கக்கூடிய ஃபேமிலி ட்ராமா, ஹியூமன் எமோஷன்ஸ், லவ், எனக்கு அது பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது சினிமா நம்மளோட சினிமா, ஃபேமிலி. நம்ம ஒரு ஃபேமிலியை ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறோம்? இது விசு சாரோட படத்தில் இருக்கோம் இல்லையா? ஃபிலிம் மேக்கிங்கில் நமக்கு என்றைக்குமே சந்தேகம் வந்ததில்லை, டவுட் வந்ததில்லை. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வம் அப்படியே இருந்தது. நீங்களும் இளையராஜா சாரும் சேர்ந்தாலே பயங்கர டிஃபால்ட் தான் சார். இப்போ கூட அவர் சிம்பனிலாம் போய் பண்ணிட்டு பயங்கரமாக நாட்டுக்கே பெருமை சேர்த்து வந்திருக்காரு. எல்லாம் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பாட்டு போடுவார்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா ரொம்ப காலமாக ஒரு மாதிரி இரிட்டேட் படமாக வந்துட்டு இருக்குது ஆக்ஷனாக. அதாவது கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோடைய குழுவினர்கள் வந்திருக்கீங்க சார். எப்படி அது பேசுறதுக்கு முன்னாடி தனியாக எப்படி சார் கூலாக காஃபியை குடிச்சிட்டு காஃபி வித் எஸ்எஸ் மியூசிக். ஆஹா சூப்பர் சார். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். ஆனால் பாருங்கள், ஹீரோ காப்பி கொடுத்தாங்க, எங்களெல்லாம் கொடுக்கல, பார்த்துங்க. எங்கள் சார் 2 சார்ஸ்க்கும் நாங்கள் காஃபி கொடுக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீ குடித்தா நாங்கள் குடித்த மாதிரின்னு சொன்னாங்க. அதேங்கப்பா, அழகா அது இதுலேயே லைனோடய முடிச்சிடுறேன் ஸ்வீட்டாக எல்லாத்தையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி சார்? எப்படி தான் ஜாலியாக சார்? இதை விட ஜாலி. அவ்வளோதான் டைமே இருக்காது எங்களுக்குலாம். சிரிக்கிறத திரும்பி பார்க்கறதுக்குள்ளே சார் நெக்ஸ்ட் ஷாட் வச்சுருவார். ஆமாம், எதனா கேப் கிடைக்கும் போது எதாவது சாப்பிட்டுக்கணும். நாங்கள் பரபரப்பு எல்லாமே ஃபயர். என்ன ஃப்ளவர்னு வச்சிங்களா சார்? சாரோட பாயிண்ட் என்னன்னா, பயங்கர ஆக்டிவாக, பயங்கர ஃபாஸ்ட்டாக, அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் எடுக்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் அத்தனை ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியே கிடையாது. யாராவது உட்காந்து பார்க்கும்போது தான் அதை சொல்லுவாங்கள்ல, இது என்னப்பா, இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்னு. அவங்க பார்த்தா அது தெரியும், அதுக்கெல்லாம் எவ்வளோ போராட்டம் இருக்கும், எவ்வளோ மோதல் இருக்கும்னு. ஸோ அத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டாங்கன்னா, கேஆர் விஜயமா, நளினி, அவங்க சச்சுமா, அந்த பக்கம் டெல்லி கணேஷ், மல்டி ஸ்டார். இதான் ரியல் மல்டி ஸ்டார். அனுபவம். 10-12 பேரை வச்சு 10-12 பேருக்கு மார்க் கொடுத்து அதில் ஃப்ரேமிங்கில் காம்போசிஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போது 2 பேர் 3 பேர் இருந்தால் ரொம்ப ஈஸி. அந்த மார்க்கிங்கு அந்த காம்போசிஷனில் சிம்பிளாக வந்துடும். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது தான் கொஞ்சம் அது யார் டைலாக், அதுக்கப்புறம் யார் டைலாக், அதில் யார் ப்ராம்ப்டிங் யாருக்கு வருது, ப்ராம்ப்டிங் சொல்ல மாற்றிலாம் ஓடும். அது கூட பரவாயில்ல. 12 ஆர்டிஸ்ட் கூப்பிடணும். இல்லை இருக்கிறது 4 அசிஸ்டன்ட் எடுத்து தான் இருப்பான். அவன் எத்தனை பேர் கூப்பிடுவான்? போய் கூப்பிட்டு வந்து நிற்கணும். இவ்வளவும் கஷ்டப்பட்டு செஞ்சு எத்தனை நாள் படம் முடிச்சாரு கேளுங்க. 28 நாளில் அந்த படத்தை முடிச்சு. 28 நாளா? நாங்கள்லாம் இப்போ ட்ரெய்லரு 28 நாள் எடுக்கிறோம். அவர் ரொம்ப ஸ்பீடாக படத்தை முடிச்சிட்டாரு. நான் பிருத்விராஜ் கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி 30 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இப்போ கனாகண்டன் எனக்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது, சந்திச்சு நம்ம வெறும் 5-6 மாதம் தானே ஆகுதுன்னா, மாதத்துக்கு 2 படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. சரி, அங்கே கேரளாவில் அந்த டைமில் திஸ் அட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஏராளமான படங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஐ திங்க் ஜெகதி ஸ்ரீகுமார் சார் இருந்திருக்காரு. நீங்கள் 1450 1700 மேனேஜர் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது அவருக்கு. ஒரு நாளைக்கு 3-4 படம் பண்ணுவார். அவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு, கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு. இதான் ஃபிக்ஸ்டு பண்ண மாட்டாங்க. நான் ஹீரோ நடிச்சா ஹீரோ தான் அப்படிலாம். நீ பாவம் அவர் ஆஃப்டர் தட் ஆக்சிடென்ட் விச் ஹேப்பன், அவர் ஹிஸ் பெட் ரிட்டன் லெஜண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் மனோரமாச்சுன்னு எப்படி பண்ணியிருக்காங்கன்னே புரியல. 600 படம் பிரேம் நசீர் ஷீலாவும் ஜோடியாகவே பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா பண்ண முடியுமா? இப்போ 3 படத்துக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆர்டிஸ்ட்லாம் காம்பினேஷன். சார் அதே மாதிரி அதே மாதிரி. ஆமாம், அது ஏன்னா ரங்கராஜ் சார் மாதிரி டைரக்டர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, இங்கே 28 நாள் எடுக்கிறதே பெரிய விஷயமா சொல்கிறோம். அங்கே ஒரு 20 நாள்லேயே ஒரு படம் முடிச்சிடுவாங்க. அது சூப்பர் ஹிட்டாக போகும் பல படங்கள். அந்த மாதிரியே ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக ஓரியன்டாக இருக்கும். அதனால்
நம்பர் ஆஃப் டேஸில் எவ்வளோ நாள் எடுத்தோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன எடுத்து என்ன என்ன கண்டென்ட்டை எப்படி எடுக்கிறோங்கிறது தான். ஸோ அந்த வகையில் அவங்க மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிரேட். ஓகே. அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோம் சார், வேற லெவலில் அந்த இந்த கிளைடர் நடுவில் வரும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, சம்திங் இது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக படத்துலையும் இருக்கும் போது கேரி ஆக போகுது. ஆமாம், அந்த கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு ஹைலைட் இருக்கணும்னு நினச்சோம். முன்னாடி இந்த பாட்டி சொல்லி தட்டதில் ஒரு கார் வரும், அந்த அது வந்து எல்லாரும் குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாரும் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைலைட் இருந்தால் கமர்ஷியல் வேல்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பீட்டில் கார் அது, அந்த காருக்காகவே நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன்னா எங்கே கிடைக்கும்னு பார்த்தா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கிளீன் வரணும்னு வாங்க. ஆமாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சிம்பிள் காஸ்ட் தான், பட்டு ரன்வேயில் ஆக்சுவல் சைஸில் தான் நாங்கள் வந்து அதை கிரியேட் பண்ணோம். கிளைடர், அந்த கிளைடர் நீங்கள் உட்காரலாம், டாக்ஸி. ஆமாம், ஓகே. டாக்ஸிங் வரைக்கும் அதை அதில் பண்ணலாம். ஃப்ளை பண்ணுறதெல்லாம் விஎஃப்எக்ஸில் பண்ணிக்கிட்டோம். அதனால் அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் மண்டபத்திலே விட்டது அதவசம் அசால்ட்டாக விட்டேன் பிரச்சனை. லெஃப்ட் திருப்பி ரொம்ப காலமாக பைலட் அந்த மாதிரி நமக்கெல்லாம் பயமாக இருந்தேன், இடிச்சிரு. ஏன்னா செஞ்சாச்சு, எங்க ஒரு லைட்டை இடிச்சா கூட போச்சே, இன்னும் 10 நாள் ஆகும் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப பூஜிதா வேற கொஞ்சம் ஸ்லோவாக போகிறீங்களா? கல்யாண மண்டபத்துக்குள்ளே எங்கேருந்து எஸ்கேப் போகிறாங்களோ ஆக்சிடென்ட்லாம் அதே இடத்துக்கே வந்துடுவாங்க சார். ஆமாம், சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு, பாதி சொல்லிட்டாரு அவரு. அந்த அந்த கிளைடர் வந்து மண்டபத்துக்குள்ளே போகிற அந்த ஷாட்டு ஆக்சுவல் சைஸில் இருக்கிற கிளைடர் அது வந்து மூவ் பண்ணி போகும்போது எல்லாருக்குமே ஒரு த்ரில். ஏதாவது போய் கூட்டத்தில் இடிச்சுட்டா என்ன பண்ணுறது, அந்த பயம் எல்லாருக்கும் இருந்தது. நடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த பயம் இருந்தது. எங்கேயாவது போய் ஹிட் பண்ண ஆமாம் மோதிடக்கூடாது அப்படின்னு பயந்தோம். பட் பிளான் பண்ணபடி நல்லா முடிஞ்சது. ஓகே. அண்ட் இன்னொன்று 2 பேருமே லெஜெண்ட்ஸ், 40+ இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் இருக்கீங்க, 25+ இயர்ஸ் வந்து சினிமாவில் இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்களே ஒரு 40 இயர்ஸ் தான் இருந்தோடனே ஓகே கேட்குற கேள்விக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக 2 வார்த்தையோட பதிலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்னு பார்த்தா ஏதோ யூத் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி ஒரு படம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, 20 நாள் படம் பண்ணிட்டோம், பட்டாசு மாதிரி வெடிக்கிறீங்க. எப்படி சார் எனர்ஜி எல்லாமே கேரி பண்ணுறீங்க? அது கொஞ்சம் லைட் வெயின், நம்ம லைட்டாக எடுத்துக்கிறது தான். அது வந்து நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம்னு நமக்கு என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அதை சிம்பிளாக எடுத்துக்கிட்டு தான் அதை வந்து பண்ணோம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அதனால் எங்களுக்கு அது எந்த கஷ்டமும் தெரியல. ஆக்சுவலாக இது மாதிரி படம் பண்ணுறது இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப காலமாக ஒரு காமெடி படம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபைட்டு, துப்பாக்கி, ட்ரக்கு இப்படி போயிட்டுருக்குது. இந்த ரோட்டில் போகிறவங்களாம் கேட்பான், சார் ஒரு காமெடி படம் பண்ணுங்கள் சார், சிரித்து ரொம்ப நாளாச்சு ஃபீல் பண்ணுறானுங்க. அது வந்து அந்த ஃபீலிங்கை சார் வந்து தீர்த்துட்டார். அதுக்கு காரணம் டைரக்டர் மட்டும் இல்லை, ஹீரோ. இன்னைக்கு டிராஃபிக்கில் எல்லாரும் கோவாவே இருக்காங்க. ஆமாம், ஹீரோ சம்மதிச்சாலும் இந்த கதை பண்ண முடியும் இல்லையா. ஹீரோ அக்செப்ட் பண்ணணும் சப்ஜெக்ட் முதல்ல, அப்போ தான் இல்லைன்னா எப்படி படம் வரும். அது கரெக்டாக ஒரு ஸ்ரீகாந்த் சார் பண்ணார். எங்களுக்குலாம் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய எனர்ஜியாக இருக்குது எங்களுக்கு. இப்போது ஒரு நல்ல படம் பண்ணிட்டோம். அதுவும் கேஆர் விஜயாமாலேருந்து சச்சியம்மாலேருந்து நல்ல எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் ஜாலியாக வந்து உட்காந்து அட்டை அடிச்சிட்ருப்போம். எப்படி படம் ஷூட்டிங் நடந்ததே தெரியாது, அவ்வளோ ஒரு எஸ்கேஷன் மாதிரி நடந்துச்சு. ஒரு கதையோட அந்த பேர்டன் இருக்கு இல்லையா, அந்த பாரத்தை வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அது பங்கிட்டுக்கிறாங்க. அதுதான் பெட்டர். அது கேஆர் விஜயா மேடம் சொல்லுவாங்க, இப்போ வர்ற படங்கள்லாம் ஒரே துப்பாக்கி அறுவாள் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க, இதில் எங்களுக்கு இங்கே வேலை இருக்குது. அந்த மாதிரி அதிகமாக அவங்கெல்லாம் வந்து சினிமாவில் நடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கதைகள் வேறு மாதிரி இப்போ திரும்பிடுச்சு, வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அது இந்த படம் வந்து ஒரு உருவாயிடும், நிறைய வந்துடுது. அண்ட் சார் சொன்னார் பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி நடிகர்கள் வந்து கதையை வந்து ஓகே பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு கதை உருவாகுது அப்படின்ற மாதிரி. இந்த நரேஷன் பற்றி சொல்லுங்கள் சார், அவர் சொல்லுங்க அப்புறம் நீங்கள் என்ன சார் நினச்சிங்க ஸ்ரீகாந்த் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீசெண்ட் டைம் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து எனக்கு இந்த சாஃப்ட் ப்ளசண்ட்டான கதைகளே வரல. ஸோ ரொம்ப நாளாக தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நிறைய வாட்டி இன்டர்வியூவில் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, எது நீங்கள் ரசித்து பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு மென்மையான குடும்பத்தை கூட பார்க்கக்கூடிய ஃபேமிலி ட்ராமா, ஹியூமன் எமோஷன்ஸ், லவ், எனக்கு அது பிடிக்கும். லவ் ஸ்டோரி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, வாட்ஸ் ராங் இன் இட். லவ்வில் வந்து வெறும் வந்து காதலன் காதலி அப்படி பேஸ்டே வரணும்னு அவசியமே கிடையாது. இட் கேன் பி மதர் அண்ட் சன் அண்ட் ஃபாதர் அண்ட் சன், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லவ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். அது வெவ்வேறு விதமாக இருக்குது. ஐ ஃபெல்ட்
எனக்கு அது என்னோட கம்ஃபர்ட் ஜோன், நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறது. அண்ட் பாடல்களே வரல சமீப காலத்தில் என்னோடய படங்களில். ஸோ எனக்கு அது ரொம்ப குறையாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு பாடலும் சேர்ந்து அமைஞ்சு வந்து. நெக்ஸ்ட் ரங்கராஜன் சார் வந்து பாடல்கள் வந்து அவர் படங்களில் வந்து ரொம்ப பேசப்படும். ஸோ ஐ வாண்ட் டு டூ அ ப்ளசன்ட் ஃபில்ம். ஸோ இட்ஸ் நோ லாஜிக், ஜஸ்ட் மேஜிக். ரொம்ப ப்ளசண்ட்டாக, ஜாலியாக, என்டர்டெய்னர். டபுள் மீனிங் இருக்காது, தேவையில்லாத என்ன சொல்லுவோம், இந்த ஆபாசமான காட்சிகள் கிடையாது, திட்டுறது கிடையாது யாரையும். நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். அதுவும் இருக்கட்டும், ஓகே, ஒரு வன்முறையாக அந்த பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இந்த பக்கம் ப்ளசண்ட்டான ஒரு பூக்கள் வந்து அப்படியே மலரும் பூக்கள் மாதிரி ஒரு படத்தை நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய அந்த கமெண்ட்ஸுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ரோஜா கூட்டமும், பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பம்பர கண்ணாடி அண்ட் நண்பன், இந்த மாதிரி படங்கள் தான். ஏப்ரல் மாதத்தில் கனாகண்டே, இதுதான் எங்களுக்கு வேணும். இப்படி தான் நாங்கள் வந்து எனக்கும் இதுதான் வேணும், கொடுக்க மாட்டேன்றாங்களே. ஓகே, இல்லை சார், எங்கே அந்த டைமில் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபைன் பண்ணி கிடச்சி நீங்கள் வந்து படம் பண்ணீங்க. இப்போ ஏன் சார் அது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி? இல்லை யூ மிஸ்டேக்கன். ஒரு ஆர்டிஸ்டோட என்ன வந்து பிடிச்சிருக்கோ அது பேஸ் தான் வந்து நிறைய கதைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவங்க டைரக்டர்ஸ். அவங்க இப்போ ஸ்கிரிப்டிங் கூட அவங்க வந்து யாருக்கும் வந்து லவ் பேஸ் பண்ணணுன்னு ஆசையே இல்லை. அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறது வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ், சைக்கோ, ஐ மீன் என்ன சொல்லுவோம், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அதான் பேரானாமல் ஹாரரில் வந்து எல்லா இடத்துலையும் விதவிதமாக ஹாரர்லாம் இருக்குது. ஆக்ஷன், டார்க் ஹியூமர். இல்லை சார், ரொம்ப பாசிட்டிவ்ல இதுதான் சம்திங் நிறைய. அதுதான் முடிச்சுட்டேன் நான். இதுதான் வருது. நான் நிறைய பேருக்கு கேட்டேன் பண்ணக்கூடாதுன்னு. காசு கொடுத்து தியேட்டருக்கு வந்து மஞ்சப்பை ரொம்ப நல்ல படங்க, ஓடி இருக்குங்க. மஞ்சப்பை நல்ல படம் இல்லை, காசு கொடுத்து மாயாண்டி குடும்பத்தார் ரொம்ப பெரிய ஹிட்டு தாங்க. என்ன சார்? ஆமாம், காசு கொடுத்து படம் பார்க்க தியேட்டருக்கு கலவாணி பெரிய அவன் திட்டிகிட்டே போகணும், சந்தோஷமாக போகக்கூடாது. அந்த ஐடியாவில் நம்ம படம் எடுக்கிறான். என் ஆடியன்ஸ் சார் சொல்லியிருப்பாரு, சினிமாவில் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப அவ்வளோ பெரிய சென்சிபிளாக பயங்கர மாதிரி ஆக்ரோஷமாக சொல்கிறதுல ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. எப்படி சார் இது? என்ன கோவம், யார் மேலே எனக்கு கோவம் கிடையாது. நான் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ ரிக்வெஸ்ட், அவ்வளோதான். யாரும் வந்து ஏதோ வந்து அக்விசிஷனும் பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், அதுதான் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம போட்டு கம்யூனிகேட் பண்ணுறோம் ராங்காக சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ நான் தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்க, யார் பற்றியும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து சினிமா வந்து நம்மளோட சினிமா, ஃபேமிலி. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியை ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறோம்? இது வந்து விசு சாரோட படத்தில் இருக்கோம் இல்லையா, கோடு போட்டு நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு, அந்த மாதிரி ஆகிடுது. ஒரு வீடை எப்படிங்க பிரிக்க முடியும்? அப்படி பிரித்து தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. யா, சினிமா அம்மா ரைட். நீங்கள் வந்து ஒரு அப்படி தாயின்னு பார்க்கும்போது ஏன் அதை வந்து எனக்கு கொஞ்ச நாள் நீ எங்கிட்ட இருக்கணும், கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு சொல்ல முடியுமா அம்மா கிட்ட? லெட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை எப்படி முடிக்கணும், இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ண முடியும், என்ன வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது படங்களுக்கு ஒரு சேட்டலைட்டோ, சின்ன படங்களுக்கு என்ன எத்தனை, இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எல்லாருமே தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம். அது இல்லாமல் எல்லாருமே ஒரு டைரக்ஷன் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அவ்வளோதான். யார் பண்ணாருன்னு சொல்ல வரல அதுக்குன்னு, பட் இன்னும் நிறைய பண்ணலாம். அண்ட் சார் வந்து கதை நரேட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இந்த படம் நம்ம சைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளிக் ஃபேக்டர் இருக்கும்ல. நான் ஜென்யூனாக நான் சொல்கிறேன், நான் வெறும் ரங்கராஜன் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஐ வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஸ்ட்ரைட்டாக இதான் பதில். ஆமாம், உண்மை தானே. அவர் சில்வர் ஜூப்ளி டைரக்டர், அவர் எடுத்து எல்லாமே சில்வர் ஜூப்ளி. அப்போ அவரோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஆசை. இதே கீதம் அது ஈஸியாக வந்து செட். ஒன் ரீசன் வை நான் ரங்கராஜன் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். இது சொன்னாரா சார் உங்ககிட்ட டேரெக்டாக? இல்லை, அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். நம்மளை ஏன் வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து அந்த படம் பண்ணலாம்னு நினச்சாரு அப்படின்னா அது வெளியே சொல்லலை, அவர் மனசில் நினச்சிருப்பாங்க. உண்மை. அண்ட் இந்த ஒரு 31 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் அந்த ஃபீல்டில் இறங்கி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கூடையும் இருக்கும்போது எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு, எவ்வளோ மெமரபுளாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் எல்லாமே? சார், எனக்கு நம்ம வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் நமக்கு என்றைக்குமே சந்தேகம் வந்ததில்லை, டவுட் வந்ததில்லை. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வம் அப்படியே இருந்தது. நிறைய டெலிவிஷன் சீரியல் பண்ணோம், நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணோம். ஆனாலும் கூட வந்து மறுபடியும் வந்து நம்ம ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காட்டணுங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் இருந்தது. அதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஓகே. அண்ட் இப்போ எல்லாமே சொல்கிறதுனா ஜென்சியோட லவ் டேர்ம் தான் உங்களுக்கு தெரியுமா? இப்போனா ரொம்ப இதெல்லாம் இருக்குமே, எக்ஸசிவாக போயிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன பழைய இதில் இருந்தால் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு கனெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது சார். அது எப்படி சார் இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதலில் வந்துட்டு
ரிலேட்டபுளாக இருக்குமா அந்த லவ் இந்த மாதிரி விஷயம்? ஆமாம், ஏன்னா இதுதான் இப்போ அடிக்கடி சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய க்ரைமு த்ரில்லர் இந்த மாதிரி வந்து வர்ற சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை ரசிப்பாங்கங்கிற நம்பிக்கை தான். அதனால தான் அந்த மாதிரி ஒரு லைட் வெயினில் நம்ம படம் பண்ணணும்னு நினச்சோம். ரெண்டாவது எப்பயுமே வந்து குடும்பத்தோடு ரசிக்கிற ஒரு படமாக நம்ம பண்ணணுங்கிறது தான் எனக்கு திடமான ஒரு நம்பிக்கை, எண்ணம். அதனால தான் வந்து இந்த க்ரைம் எலிமெண்ட்டுக்கிட்டு நான் போகலை. ஜென்சின்றதுக்காக நம்ம வந்து படுக்கறை, அதாவது பெட்ரூமை வந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னா அதான் ஜென்சின்னா என்ன பண்ணுறது? நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ரொம்ப ஏங்கரும் அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். பட் அவங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஈஸ்டர்ன் கல்ச்சருக்கு அவங்க வந்து அடாப்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சென்டிமெண்ட் படம் எடுக்கிறாங்க. யா, நடைமுறையிலேயே கூட இன்றைக்கி நிறைய க்ரைம் அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சொசைட்டியே கொஞ்சம் மாறிடுச்சு. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ படங்கள் எடுக்கிறாங்க, வருது. பட் அதே ரூட்டில் நம்மளும் போயிட்டோம்னா வந்து அதுக்கு அதை ஆமோதிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் தான் நமக்கு வந்து பார்வை நோக்கம் திரும்பும் அப்படின்னு. ஆக்ஷன் இருக்க தப்பு கிடையாது சார். நான் பொறுத்தவரைக்கும் ஆக்ஷனும் க்ரைம் படங்கள் இருக்கிற தப்பு கிடையாது. அது ரியலிஸ்டிக்காக சில விஷயங்கள் எடுக்கும்போது நல்லா இருக்குது. ஓகே, நிச்சயமா. அதாவது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சமீபத்தில் வந்த அமரன். அது வந்து அதில் எல்லா இமோஷன் இருந்தது, காமெடி இருந்தது, தெரியும். ஆமாம், அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் மாதிரி எனக்கு பட்டது. அந்த மாதிரி படங்கள் வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு ஒரு ஒரு குட்டுத்தனமாக ஒரு க்ரைமை வந்து நம்பி படம் எடுக்கிறது சரியில்லைங்கிறது தான் என்னுடைய எண்ணமே தவிர, நம்ம மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சிந்தனை. நீங்களும் இளையராஜா சாரும் சேர்ந்தாலே பயங்கர டிஃபால்ட் தான் சார். இப்போ கூட அவர் சிம்பனிலாம் போய் பண்ணிட்டு பயங்கரமாக நாட்டுக்கே பெருமை சேர்த்து வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் பண்ண இசைஞானி, இசைஞானியை புகழ்ந்து இனிமேல் சொல்லணுமா? அவருடைய தனித்தன்மை யாராவது இனிமேல் வந்து சொல்லணுமா என்ன? அது அவர் கிரேட் தான். எல்லாம் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பாட்டு போடுவார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நேரில் இருந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம், அது விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது காலகாலமாக நிலைச்சி நிற்கிற மாதிரி அந்த பாட்டுகள் இருக்குது. லாஸ்ட் மினிட்டில் ஷூட்டிங்காக அவசர அவசரமாக அவர் போட்ட பாட்டுகள்லாம் காலகாலத்துக்கு நிலைச்சி இருக்கிற மாதிரியான ஒரு எமோஷனான பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த மலையோரம் வீசும் காற்று பாட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங்க்கு போயிட்டோம். அப்போ கூட அவர் பிஸி ஷெட்யூலில் பாட்டு போட்டு கொடுக்க முடியல. அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் வந்து 15 டேஸ் ஷூட்டிங்கை 14 டேஸ் முடிச்சிட்டோம். அப்போ இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவசர அவசரமாக வந்து ரெடி பண்ணி அந்த பாட்டு அனுப்புகிறாரு. 15th டே மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து 1 o'clock அந்த பாட்டை முடிச்சிட்டோம் 4 hours. ஆமாம், அவசர அவசரமாக எடுத்து அவசர அவசரமாக ஷூட் பண்ணி அது ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட் தான் அது. பட்டு ரொம்ப ஆழமான ஒரு எமோஷனை அந்த பாட்டு கொடுத்தது. அதேமாரி நிறைய பாட்டுகள் அவர் கடைசி நிமிஷத்தில் நாங்கள் அதேமாதிரி உன்னை நான் சந்தித்தேனில் தாலாட்டு மாறி போனதுன்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி நாங்கள் ஷூட்டிங்கு போயிட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 40-50 படம் பண்ணுவார். டெஃபினட்டாக ஒரு கால் ஷீட் கூட அவருக்கு ஃப்ரீயாக இருக்காது. அப்போ எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து அதில் தாலாட்டு மாறி போனதே பாட்டுலாம் வந்து வாலிசர் எழுதிட்டார் வேறு டியூனுக்கு. அந்த நேரத்தில் தேடும்போது அந்த பேப்பரை காணோம், எழுதின பேப்பரை காணோம். அப்போது என்ன பாட்டு ரெக்கார்ட் பண்ணோங்கிறது தான், சாரி, என்ன பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோன்றது அந்த கேசட்டில் சுந்தரராஜன் சார் அவருடைய அசிஸ்டண்ட்டு வச்சுருப்பார். அதை காணோம். அதனால் ஆர்கெஸ்ட்ரெலாம் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டை எடுக்க முடியல. உடனே வாலி சாரை கூப்பிட்டு, அது வந்து ராஜா சாரே அந்த பல்லவியில் முதல் வார்த்தையை போட்டார், தாலாட்டு மாறி போனது அப்படின்னு. அதாவது அந்த பாட்டு மாறி போனது அதில் சொன்னார். அந்த ஷூட்டிங் வந்து நாகராவில் அதை ப்ளே பண்ணி உடனே இம்மிடியேட்டாக ஃபர்ஸ்ட் ஷாட், அது ஃபுல் சாங் கூட கேட்கல. அந்த ஓப்பனிங் மியூசிக் கேட்ட உடனே ஒரு ஷாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் சாங் கேட்டார். அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்டில் பண்ண பல விஷயங்கள் வந்து ரொம்ப மனசு தொடர பல பாடல்களை அமைஞ்சிருக்கு. ராஜா சார் எங்கள் லொக்கேஷனுக்கு வந்திருக்காரு ஒரு வாட்டி ஷூட்டிங்க்கு. இந்த படம் இல்லை, முந்தைய படம் தினசரி இல்லை, நான் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே சாங்கு, அது அந்த சாங்கோட ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாள் ஒரு கனவு ஃபாசில் சாரோட படம் தான் அது. அந்த சாங் ராஜா சாருக்கு ரொம்ப
பிடிச்ச ஒன் ஆஃப் த சாங்ஸ். ஸோ அந்த சாங் ஷூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நைட்டே வந்து ஹால் சார் வந்துட்டு சொல்லிட்டார். அதில் வந்து இதெல்லாம் ராகங்கள்லாம் இருக்கும், சனிதம் அப்படிலாம் இருக்கும். என்ன சொல்லிட்டாருன்னா, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு டைட்டப்பேன். ராஜா சார் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதெல்லாம் பார்ப்பார் அப்படின்ட்டார். எனக்கு ஃபஸ்ட்டே பயமுறுத்தி விட்டாரா. எனக்கு அதில் இல்லை, நான் வந்து எப்படியாச்சும் ஒரு டேக்காக எடுக்கணும். எதுக்கப்புறம் பா வரும், சா வரும், சனிதப்பா வரும்னு நான் பார்த்துட்ருக்கேன். பிளேபேக் சிங்கர் அதுக்கு நம்ம லிப் சிங் பண்ணணும்னு கிடையாது, ப்ராப்பர் உச்சரிப்பு வரணுன்றார் இயக்குனர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது சேலஞ்ச் இருக்கு இல்லையா, காலை வரைக்கும் காரில் போகும்போது நான் பார்த்துட்ருக்கேன். ராஜா சார் வந்திருந்தார் இந்த சாங் பார்க்குறதுக்கு. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் தி கிவ் இன்வால்மெண்ட் இன் த சாங். அந்த சாங் க்ரியேட் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது பவதானி அவரோட டாட்டர், லேட் பவதானி, அவங்க வந்து அந்த சாங் வந்து அவங்க கிரேட் சிங்கர். ஸ்டஃபார் ஞானியோட பொண்ணு சும்மாவா, அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இதை மாற்றுறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியவே இல்லை. அதில் வந்து ராஜா சார் என்ன காப்பாடுறீ, திரும்ப ஒன்று காப்பாடு அப்படின்றாரு. டாக்டரு நஞ்ச நல்லவே இல்லை, நம்ம வந்து இந்த வீட்டில் நிமித்திருப்பார் அப்படின்னு. இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதை எதிர்பார்ப்பார் உங்ககிட்ட இருக்கும்போது கிவ் மீ த பெஸ்ட் அப்படின்னாரு. இட் இஸ் லக்கி டு ஹேவ் ட்ராவல்ட் அவர் கூட. இதில் கூட மியூசிக் டைரக்டர், இட்ஸ் அ டெபியூ. நல்ல விஷயம் என்னென்னா, சார் இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் த ஆஸ்பெக்ட். இப்பயும் பாரு, இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் நல்ல பாடல்கள் வந்து வரிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. மியூசிக் டைரக்டர் பேர் ஆர்கே சுந்தர். சார் யா மிஸ்டர் சுந்தர். நிறையா வந்து அவர் நிறைய பேர் அசிஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. இந்த பாஸ் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காரு. பட் அவரும் வந்து இந்த இப்போ உள்ள இந்த ஃபிலிம் ட்ரெண்டுக்கு இல்லாமல் வந்து ஒரு மெலடி சாங் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பியூர் 90s கிட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், ஃபாஸ்ட் நம்பராக ட்ரை பண்ணல. அவர் மெலடியாக தான் வந்து எல்லா பாட்டுகளும் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம். அது வந்து ரொட்டீனாக இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது பழசாக இருந்தாலும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அது புதுசாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட் வந்து டோட்டலாக வேறையாக இருக்குது. மியூசிக் ஆகட்டும், டான்ஸு, ஃபைட்டு, எதுவாகட்டும். ஆனால் இப்போ உள்ள பெரிய நல்ல விஷயங்கள் வந்து சவுண்ட் அண்ட் லைட், அதாவது ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்து டெவலப் ஆகிருக்கு. 5.1, 7.1 என்னென்னவோ வந்து டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸலண்ட் டெவலப்மெண்ட்டு. அதே மாதிரி ஃபைட் அண்டு சாங் மூமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். இப்போ நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். என்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் விஜய் சார் மாதிரி ஆடணும் அப்படின்னா எங்கே ஆடுறது, ஐயோ பெண்டு கைண்டுது அப்படின்னு இருக்கு. பட் ஆனால் ஒன்று, ஐ வுட் அப்போஸ் ஒன் திங் சார். சினிமா வந்து எனக்கு ஆரியில் இருக்கும்போது ரொம்ப பிடிச்சது அந்த கேன். அதுக்கு ரீசன் நான் என்னன்னு சொல்கிறேன். ஆர்டிஸ்டாக அப்போது ஒரு இயக்குனர் இதுதான் அப்படின்னு எடிட் சென்ஸோடு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன தெரியுமா, மானிட்டர் கிடையாது, எப்படியும் டேக்கு ரோலு சிப்பு தானே, அது தப்பு. ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அப்போ வந்து ஒரு இன்னும் வந்து பொறுப்போட அது, ஏன்னா திருப்பி போய் ப்ரொடியூசர்கிட்ட இன்னொரு கேன் கேட்கணும்னா அவ்வளோ கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்போல்லாம் நம்பர் ஆஃப் டேக்ஸும் அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து டயலாக்ன்றது அந்த 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 கமாண்ட் இருக்குல்ல, டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். சீன்லாம் டக்கு டக்கு ஒரு நாள் 3 சீன் 4 சீன்லாம் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. ஏன்னா இப்போல்லாம் கேட்டோன்னா மாஸ்டர் ஷாட்ன்றாங்க, இந்த ஆங்கிள் சார், அந்த ஆங்கிள் சார், இந்த ஆங்கிள் சார். யோ அதை எடுத்தாச்சு எப்படியா கட் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் இருக்கட்டும் சார், எடுத்து வச்சுக்குவோம் சார் டேபிள்லான்னு அவன் எடிட்டரே குழம்பிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன், அது ரொம்ப ராங். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு தடவை பண்ணிட்ட பிறகு அதை திருப்பி பண்ணுவோம், என்ன தான் இருந்தாலும் யூ கேன் கெட் தட் சேம் திங். மொனோட்டனஸ் ஃபீலிங் வந்துடும். அது சில பேர் நிறையா பேர் ரெப்பிட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்பாங்க. ஐ ப்ரிஃபர் அது வாட்டர். அதான் சொல்கிற ஓல்ட் இஸ் கோல்டு. அது என்னன்னா சிப்பிலும் ஆகுது, நிறைய எடுக்கலாம்னு தோணுது மனசு. நாங்களாம் மானிட்டர் பார்க்குற பழக்கமே கிடையாது. மானிட்டரே பார்க்கவே மாட்டோம். மானிட்டர்லாம் பார்த்தா கேமராலாம் வந்து ஒதுப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்து மானிட்டர் பண்ணி நின்றுட்டாங்கன்னா அடுத்த ஷாட்டுக்கு எப்படி போகிறது. அது இவங்கெல்லாம் பெரிய விஷயம் வந்து டோட்டலாக எங்களை டிபெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. சரி எடுப்போம், கண்டினியூட்டி டவுட் இருந்தால் மட்டும்தான். ஆமாம், அது ரீசன் என்னென்னா என்ன வேணும்னு சாருக்கு தெரியும்.
நல்லா இருந்தால் எடுத்துக்க போகிறாரு, இல்லைன்னா இன்னொன்று கேட்க போகிறாரு. சினிமாட்டோகிராஃபர் அவருக்கு தொழில் தெரியும், அதனால தான் சாரும் அவரும் இருக்காங்க. ஸோ நான் எதுக்கு அவர் அப்படின்னா நம்ம சந்தேகப்படுறோன்னு அர்த்தம். அதாவது ஒரு டெபெண்ட் பண்ணி விட்டுறணும். சரி இருந்தாலும் சரியாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் சொன்னால் அதில் கன்ஃபியூஷன் ஆகிடும். அது அதனால தான் லேட் ஆகுது சார். ஒரு ஷாட் எடுக்க வேண்டியது 3 தடவை எடுத்து முடியலாங்க. ஒரு நாள் ஒர்க்கு 3 நாள் இருக்குது இல்லையா? அதனால தான் பட்ஜெட் கூடுது. மெயினாக மானிட்டரு காரவெல்லாம் இல்லைன்னா பல ஷூட்டிங் ஒழுங்காக நடக்கும். சிறப்பு சார். அதாவது இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, இல்லை பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இந்த மானிட்டர் அண்டு சார் சொன்ன மாதிரி கேரவன் தான். இதுக்கு நம்மளை ட்ரால் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு சில பேர் யாராவது விளக்கம் சொல்லுவாங்க, ஏன் நாங்கள் இது என்ன பெட்டராக பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்க்குறதுக்கு தான் அதை போய் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equivalent. இல்லை அப்படி சில ஷாட்டில் சந்தேகம் வந்தால் பார்க்கலாம், அதில் தவறு இல்லை. எல்லா ஷாட்டும் பார்க்குறது தவறு. அதுதான் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆல்ரெடி ப்ரூவன், அவர் மேலே ஏன் நீங்கள் டவுட் போடுறோம்? ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதை விட்டுறணும். இயக்குனருக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்னு. எங்கேயாச்சும் அவங்க இந்த ஷார்ட்டோட அந்த ஷார்ட் பெட்டராக இருக்கா, எந்த இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா அப்போ பார்த்து வந்து சொல்லணும்னு நினச்சாங்கன்னா தட்ஸ் a different thing. எங்கேயாவது சந்தேகம் வரும்போது பார்க்குறது தவறு இல்லை. என் சிறப்பு சார். இப்போ நீங்கள் அந்த ஆடியன்ஸ் சொல்லும் போது கூட எனக்கு சினிமா தான், சினிமாலே இருக்கணும் போது இப்போ நீங்கள் தொழில் தெரியாது. அதுதான் இதுலனா இவ்வளோ ஊறி நீங்கள் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை சார்? இப்போ அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங்லாம் தாண்டி எனக்கு சினிமாவில் இந்த ஒரு விஷயம் நான் சாரி, எனக்கு ஆக்டிங் தான். நான் எல்லாம் டைரக்ஷன் சைட்லாம் ஐயோ அதெல்லாம் போய் கூட ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அந்த டென்ஷன் அந்த ப்ரெஷரை ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள். எதுக்கு ப்ரெஷர் இல்லை, அது தேவையில்லை. 1-2 சஜஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. முழுசாக பண்ணி பார்த்தா தான் தெரியும். தான் ஊருக்கு உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்ம ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன கேரக்டர் வந்து சார் உங்க நான் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தாச்சு, சட்டி சுட்டு தான் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் திருப்பியும் வந்து நம்ம வேறு இடத்துல ஒழுங்காக வேலை செய்வோம். நல்ல கதைகளை செலக்ட் பண்ணுவோம். பட் அதுக்காக கிவ் அப் பண்ண மாட்டோம். திருப்பியும் ஐ டூ சம் வேர் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அண்ட் கதைகளை கேட்கணும் மெயினாக. அதான் சினிமா தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. பொறுமையாக கதைகளை கேட்டால் எப்படி 10 கதை 15 கதை கேட்டால் தான் ஒரு கதை கிடைக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. எங்களுக்கு விசிட்டிங் கார்டு நம்மளுக்கு என்ன சார் தேவையா சார்? சார் திஸ் விசிட்டிங் கார்டுவாங்க, நம்மளுக்கு தேவையில்லை சினிமாவுக்கு. சார் எங்கே நடந்து போனா விசிட்டிங் கார்டு தேவையா? தேவையில்லை. சரி ஒரு பிராண்டு தான் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். இன்றைக்கி அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ஒரு பாருங்கள், ஒரு அரசியல்வாதியும் போனாலும் சரி, நடிகரும் போனாலும் சரி, எல்லாருக்கும் நடிகருக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதினா. சில பேர் நிறைய பேர் தெரியாது. அது வந்து காட்ஸ் கிஃப்ட். மக்கள் நம்ம நேசித்து பார்த்துருக்காங்க, அவங்க மனசில் இடம் பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த சினிமாவில் இருக்கிறது நாம நேசிட்டேன். அதிலே இருப்போம். என்ன கதாபாத்திரம் சார் உங்களுக்கு பண்ணணும் ஆசை? இன்னும் லைக் என்னோட செக்லிஸ்ட் நான் வந்து ஐயா இருக்குது. சொல்லுங்க சார், அதான் 2-3 சொல்லுங்க சார். இது மூலியமா ஏதாவது வாங்க, அப்புறமா வெளியில் இன்டர்வியூ போகலாம். இல்லை சார், எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போது சர்க்காஸ்டிக் ஒரு வில்லனா அது மாதிரி பண்ணும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன் சார். வயநாடு மிருகாலே பண்ணியிருக்கேன், மிருகாலே பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இப்போ பண்ணுறாங்க சார் ரெக்கர்டா அது மாதிரிலாம். திங்கிறேலே அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது, சம்பவத்தில் இருக்குது. சம்பவம் பாருங்கள், அதான் டெல் மீ. அண்ட் பேக் டு பேக் தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் சார். எங்களுக்கு அப்போ இந்த இயர் தான் ஓகே, எங்களுக்கு தினசரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் போது அடுத்து என்ன எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஏப்ரல் ரிலீஸ் தான் நினைக்கிறேன். சம்பவம் இருக்கும். அதுக்கப்புறம் மே வி ஆர் லுக்கிங் அட் பிளாக்மெயில். ஜி பிரகாஷ், மை செல்ஃப், பிந்து மாதவி, தேஜு, அஸ்வினி, ரமேஷ் திலக், இந்த மாதிரி நிறையா பேர், கிங்ஸ்லி, இமான் சார் மியூசிக், கோகுல் வினா கேமரா, ராஜசேகர் மாஸ்டர். இட்ஸ் அ நைஸ் த்ரில்லர், பியூட்டிஃபுல் ஃபிலிம். தென் இன்னொரு ஃபிலிமும் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் தெலுங்குலேயும் நான் ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் 3 ப்ராஜெக்ட்ஸ் அது. பேன் இண்டியா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன். பேன் இண்டியா அதை பற்றி அப்டேட் சார்? இட்ஸ் மைத்தாலஜிக்கல் ஃபிலிம் டைட்டில், அதை பேசிகிட்டு இருக்கோம். சிறப்பு சார். பேக் டு பேக் சைமல்டேனியஸ்லி சைன் மெனி ஃபிலிம்ஸ், மல்டிபிள் ஃபிலிம்ஸ். அண்ட் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல சார்? தெரியல சார், ஃப்ரெண்ட்ஸு, நண்பன், தளபதி மறக்கவே முடியாது. யாரு கேட்டாலுமே வந்துட்டு பரவாயில்ல அது ஒரு ரீயூனிட் மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பயும் ஒரே மாதிரி இருக்க தளபதி சார். அவர் இங்கிலீஷ் டைட்டில் பண்ணாரு, நான் தமிழ் டைட்டில், ரெண்டுமே ஒரே மீனிங் தான், நண்பன், ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அது 3 பேர் அவங்க மறக்கவே மாட்டாங்க, இவங்க 3 பேரே மறக்கவே மாட்டாங்க. எப்படி சார் அவர் தளபதி கூட த்ரூ அவுட்டா அண்ட் லுக்கிங் அதே மாதிரி மெயின்டைன் பண்றாரு? இவரும் தெரியல மேஜிக். அவரும் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவார், சார் அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவார். என்ன சீக்ரெட் சார் ஏதாச்சும் பசங்களுக்கு சொல்லுங்க சார் ஏதாச்சும்? அடுத்தது அனுபவங்களும் அதில் டைரக்டர் சொல்லிட்டு செஞ்சாலே பாதி நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா டைரக்டருக்கு தெரியும் அடுத்த ஷாட் என்ன, இந்த ஷாட் என்னான்னு. மீண்டும் சொல்லணும் படத்தில் அந்த விஷயம். இந்த ஸ்ரீதர் டைரக்டர் பத்மினி நடிக்கிறாங்க. கோபு சார் சொன்ன, சித்திராலய கோபு சொன்ன விஷயம். ஒரு ஷாட் முடிஞ்சோடனே அப்புறம் இந்த ஷாட் வச்சோன்னா ஸ்ரீதர் சார் சொன்னார், ஏன் அது க்ளோஸ்அப்லேயும் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டாங்க பத்மினி.
க்ளோஸ்அப்பில் எடுத்துக்கலாமே. சரிப்பா க்ளோஸ்அப் எடுப்பான்ட்டு க்ளோஸ்அப் எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சு அடுத்து என்னன்னு கேமராமேன் கேட்டார். என்ன கேட்காது, பத்மினி கழிட்டு போயிட்டேன். அந்த அம்மா அழுதாங்க பாரு. சொல்லவே மாட்டேன்ற ஷாட்டு. நீ தான் சொல்லலை, அடுத்த ஷாட் சொல்லுவாங்க. அடுத்து என்ன வரணும், முன்னாடி இருந்து என் டேரக்டர் உனக்கு என்ன தெரியும், உனக்கு அன்றைக்கி பூரா அழுதாங்களாம், அன்றைக்கி பூரா அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அவங்க. அதுலேருந்து அவங்க வாயை போட்டாங்க. அந்த மாதிரி டைரக்டர் தான் தெரியும் சார். இது நம்ம அது மாதிரி நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னா மெயினாக டைரக்டர் சொல்கிறாரோ அதை அப்படியே உள்வாங்கிட்டாலே பாதி சக்ஸஸ். அப்போ நம்ம ஸ்டைலில் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ண போகலாம், இன்டர்ஃபியர் பண்ணலாம். சும்மா இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடாது ஓவரா. இது அவங்களோட கனவு. ஸோ அவங்க என்னவா எதிர்பார்க்குறாங்கன்ற அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால தான் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வி லைக் டு நோ என்ன பண்ணோன்னு. அது எனக்கு தெரிஞ்சு இந்த பாலு மகேந்திர சார் சொல்லுவாராமே, கம்மஸ் எம்டி பக்கெட் நாங்கள் ஃபில் பண்ணுவோன்னு. அதான் கரெக்ட். பெட்டர் களி தான் நாங்கள் களியை வந்து ஷேப் பண்ணி எந்த ஷேப்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஃபேக்டர் ஆடியன்ஸ்க்கெல்லாமே சொல்லணும்னா, இப்போ கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் பார்க்குறதுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா 3 பேர். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்னா நீங்கள் சந்தோஷமாக கொடுத்த காசை ஹாப்பியாக ஆஹா நல்ல ஒரு படம் பார்த்தோம்டா, ஃபேமிலியோடு பார்த்தோம்டா, திருப்தியாக இருக்கடா, சிரிச்சண்டா, சந்தோஷப்பட்டோண்டான்னு ஒரு மன நிம்மதியோடு வெளியே போகலாம் தியேட்டரில். ப்ளசண்ட்டான ஃபிலிம், லைட்டாகவே ஜாலியான படம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை, ஜாலியாக வந்து ஜாலியாக போகலாம். நோ லாஜிக், ஜஸ்ட் மேஜிக், என்டர்டெய்னர், ஜனரஞ்சகமான படம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். சூப்பர் சார். டேரக்டர் டச் கொடுத்துருங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. ரொம்ப இது வந்து என்னை பொறுத்த மட்டும் செகண்ட் இன்னிங்ஸு, ஃபஸ்ட்டு பாலாக ஃபேஸ் பண்ணுறேன். அது வந்து பார்டரில் அந்த பவுண்டரி லைன் டச் பண்ணுதா, அதுக்கு தாண்டி போகுதா, இல்லை எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. அடிங்க சார். ஆனால் நிச்சயம் அடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இன்சைட் த பவுண்டரி லைன் ஒரு அவுட் சைட் த பவுண்டரி லைன் இப்போ பார்க்கணும். பிளேயர் சேஸ் பண்ணணும். இல்லை சார், இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா ரொம்ப காலமாக ஒரு மாதிரி இரிட்டேட் படமாக வந்துட்டு இருக்குது ஆக்ஷனாக. ஜனங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது. எப்பவுமே பாருங்கள், தமிழ் சினிமாவில் ஒரு மாதிரி படம் வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு படம் வந்து அப்படியே மாற்றும். அந்த ட்ரெண்டே மாற்றி விட்டுரும். இப்போ ரொம்ப 12 வருஷங்களுக்கு பண்ண படம் மதகத ராஜா பெரிய ஹிட் ஆகிப்போச்சு இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து அது மாதிரி ரொம்ப நாளாக டார்ச்சரில் இருக்கோம் நாங்கள். இந்த படம் வந்து நிச்சயமாக பெரிய ரிலாக்ஸ் ஆகிடும். அவங்களுக்கு எல்லாரையும் பார்க்கலாம், நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம். பழைய ஆர்டிஸ்ட் கேரளா சச்சம்மா எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இவர் சார் ஸ்ரீகாந்த் இருக்கார், நல்லா பூச்சி தான் ஒரு பொண்ணு பண்ணியிருக்கா, நல்லா பண்ணியிருக்கா. காமெடி இருக்குது, கதை இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த படங்கள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.